முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆம் 4, 5 நாளா வீடியோ போடல. கொஞ்சம் கொஞ்சம் வேற வேலையா இருக்கேன். அடுத்த வாரம் உங்களுக்கு அத பத்தின அப்டேட் குடுக்குறேன். அம் அதே மாதிரி நெறைய மெசேஜ் வந்து இன்னும் படிக்காம இருக்கு. படிச்ச அளவுக்கும் வந்து கந்தசஷ்டி மிராக்கிள்ஸ் வந்து குவிஞ்சிருக்கு. திருப்புகழ் புக் மிராக்கிளும் அத விட அதிகமா குவிஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ஷேர் பண்றேன். அம் இந்த வீடியோல பார்த்தீங்க அப்டின்னா, ஆ ஃபுல்லா கந்தசஷ்டி மிராக்கிள்ஸ் தான். நம்ம வந்து முருகப்பெருமான் இந்த ஒரு விரத முறை எடுத்துக் குடுக்கும்போது, அது 6 நாள் 36 வாட்டி கந்தசஷ்டி கவசம் பாராயணம். இந்த விரத முறை முருகப்பெருமான் எடுத்துக் குடுத்தது. அ அதே மாரி அந்த ஒரு பாராயண வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. அம் அப்பவும் வந்து அந்த பாராயண வீடியோ கேட்கும்போதும் சரி, கேட்டுட்டு தூங்கும்போதும் வந்து நெறைய விஷயங்கள் நடந்தது. யாரோ வந்து எழுப்பிவிட்டது, தூக்கத்தில வந்து முருகப்பெருமான் கனவுல வந்தது, தட்டி எழுப்புனது, இது மாரி அந்த பாராயண வீடியோனால வந்து நெறைய மிராக்கிள்ஸ் கமெண்ட்லேயே வந்து குவிஞ்சிருந்தது நூத்துக்கணக்கில. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் கனவுல வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு போன வருஷம்லாம் கமெண்ட் அப்படி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நூத்துக்கணக்கில வந்து முருகப்பெருமான் அது வந்தாரு, இது கேட்டாரு, எழுப்பி விட்டாரு இப்படி அப்படி அவ்ளோ கட்டுக்கடங்காம வந்து வந்துட்டுருக்கு. அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அவர் விருப்பத்தின் பேரில் அவருடைய உத்தரவுப்படி சில விஷயங்கள் செய்யும்போது, அதற்கான அவருடைய ஆசீர்வாதம் வந்து ரொம்ப பரிபூர்ணமா, பட்டவர்த்தனமா தெரியிற மாரி மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்றாரு. இந்த லைவ் வீடியோ பார்க்கும்போது வந்த ஊதுபத்தி, விபூதி ஸ்மெல் தான் வந்து எனக்கு இன்னுமே அந்த ஷாக்லேருந்து நான் வெளிய வரல. அ அது எல்லாத்துக்கும் அவர் தான காரணம். இதுலேருந்து ஒரு டவுட் இருக்கு நமக்கு. ஸோ அந்த பாராயணம் வீடியோக்கு நெறைய பேரு நன்றி தெரிவிச்சிருந்தீங்க. அவ்ளோ கமெண்ட்ஸ் வந்து ரீசென்ட்டா எனக்கு வந்து இவ்ளோ நன்றி தெரிவிச்சு வந்ததே இல்ல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் வழியா வந்து பணமும் அனுப்பிச்சிருந்தீங்க. ஒரு 7, 8 பேரு. என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இட்ஸ் நாட் அபௌட் த மனி. உங்களுடைய அந்த அன்பும், நன்றியும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில தெரிவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாரி நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க. அது வந்து அதுக்கு என்னுடைய திரும்பி என்னோட நன்றிய இந்த வீடியோ வழியா நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் இப்ப அதான் சொன்னேனே, நூத்துக்கணக்கில வந்து மிராக்கிள்ஸ் வந்து கேட்டுட்டுருக்கேன். அதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு மிராக்கிள் வந்து இந்த வீடியோல கிட்டத்தட்ட கடைசி கொஞ்சம் முன்னாடி வந்து வரும். அ என்ன சொல்றது? "இது போதுமே முருகா" அப்படிங்கிற மாரி. அதாவது ஒருத்தங்களுடைய ஒரு கந்தசஷ்டி விரதம் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுறதுக்கு வல்லமை பெற்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கான ப்ரூஃபா வந்து இந்த வீடியோ அமையும். அதே மாரி நடுவுல வந்து ஒரு சிசிடிவி காட்சியும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அதுவும் வந்து இது முன்னாடி பார்க்காத ஒரு விஷயம் தான். ஸோ கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க பாருங்க. இது நெறைய வந்து முக்காவாசி சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது RSM ஃபேமிலி மெம்பர்ஸோட அ இதுதான் போட்டிருக்கேன். வாய்ஸ வந்து நெறைய அப்படியே போட்டிருக்கேன். நடுவுல நானும் பேசியிருப்பேன். சில இடத்துல கொஞ்சம் வால்யூம் கம்மியா இருக்க மாரி இருக்கும். ஃபோன் சவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, முருகப்பெருமானை மிக அருகில் சென்று உணர வைக்கக்கூடிய முருகப்பெருமானின் மேல் பக்திய பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய பல பதிவுகள் நாங்க ஒரு குடும்பமா இருந்து இன்னும் நெறைய விஷயங்கள் பண்ணிட்டும், பார்த்துட்டும் வரோம். ஸோ எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக்க போட்டுக்கோங்க. ஓகேங்க சிஸ்டர். அவங்ககிட்ட நீங்கள் சொல்லிடுங்க. சஷ்டி ஆரம்பித்து 2வது நாள் ஏதோ சிஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து அதாவது வேற ஒருத்தவங்களுக்கு வந்து முருகர் கனவுல வந்தார் அப்படின்ற மாதிரி சஷ்டி சாரி கந்த சஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிச்சு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. முருகர் வந்து எனக்கு கனவுல வந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எனக்கும் வந்து நான் யோசித்தேன், நமக்கும் கனவுல வருவாரா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அடுத்த நாள் வந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு சிஸ்டர் படிக்கிறது தான் ரிப்பீட் நான் பண்ணுவேன். சில டைம் புக்ஸ்லேயும் படிப்பேன். அந்த மாதிரி படிச்சுட்டு பக்கத்தில் தூங்குறப்ப பக்கத்தில் படிச்சுட்டு அவங்க சிஸ்டர் பாடுறதை போட்டு விட்டுட்டு நான் தூங்கிட்டேன். அந்த நாள் நைட்டு முருகர் கனவுல வந்தார். அதாவது அந்த முருகர் மட்டும் தனியாக இருக்கார். அடுத்து வந்து நான் நிற்கிறேன், பக்கத்தில் நான் நிற்கிறேன். கொஞ்சம் முருகர் இருக்கார் கோயிலில், பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி நான் நிற்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு காலையில் டக்குன்னு ஞாபகம் வந்தது என்னென்னா, நான் வந்து தள்ளி நிற்கிறேன். அதாவது முருகர்கிட்ட வந்து தள்ளி நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் ராங்காக திங்க் பண்ணிட்டேன். சரி, நம்ம முருகர் வந்து கோச்சிக்கிட்டாரு, அதனால தான் நம்ம தள்ளி நிற்க வைக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் நேரம் அவர்கிட்டயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு கும்பிட்டு தானே இருக்கேன், ஏன் வந்து என்னை தள்ளி நிற்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் மறுபடியும் கனவை அனலைஸ் பண்ணால் பக்கத்தில் நிற்கிறது நான் தான், சைடில் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன். நான் தான் தனியாக பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். நிறைய பேர் கூட்டமாக நிற்கிறாங்க, அது அவ்வளோவா தெரியல. ஆனால் நான் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். அப்புறம் மறுபடியும் சாரி கேட்டுக்கிட்டேன். இல்லை முருகா, நான் வந்து கனவை வந்து கரெக்டாக இது பண்ணலை, அதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்ணேன், தெரிஞ்சது அப்படின்னு சாரி கேட்டுட்டு அந்த கனவு அன்றைக்கி அந்த மாதிரி போயிடுச்சு. அடுத்த நாள் என்னாச்சுன்னா, அதே மாதிரி நைட் பாட்டு போட்டு விட்டு தூங்கிட்டேன். படிச்சுட்டேன், 36 டைம் படிச்சுட்டேன். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா அவங்க பாடுறதை போட்டு விட்ருவேன். சிஸ்டர் பாடுறதை போட்டு விட்டு அப்படியே படுத்துருவேன் நான். அப்போ என்னாச்சுன்னா, நிறைய கோயிலுக்கு நான் போய் திருப்புகழ் பாடுற மாதிரி, அதாவது எங்கள் சொந்த ஊர் சேலம், நான் இருக்கிறது திருப்பூர் தான். ஆனால் சேலத்துக்கு மட்டும் நான் போய் படிக்கலை அப்படின்ற மாதிரி பக்கத்தில் யாரோ இருக்காங்க. எல்லா கோயிலுக்கும் போய் திருப்புகழ் பாடிட்டு இருக்கேன், ஆனால் சேலத்துக்கு மட்டும் போகலை அப்படின்ற மாதிரி பக்கத்தில் யாருக்கிட்டையோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கேன்.
தேர்ட் டே நேற்று நைட்டு என்னாச்சுன்னா, பகல் டைமில் யோசித்தேன், சரி 2 நாள் கனவுல வந்துட்டீங்க, இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டிங்கன்னா நான் வந்து அனிதா சிஸ்டருக்கு வந்து நான் இதை வந்து கன்வே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். நைட்டு வந்து அதே மாதிரி பாட்டு போட்டு விட்டு தான் படுத்தேன். நைட்டு என்னாச்சுன்னா, என் பையன் வந்து எனக்கு திருநீர் கொண்டு வந்து கொடுக்குறான். எல்லாரும் கோயிலில் இருக்கிற மாதிரி தெரியுது, கரெக்டாக கிளியராக எனக்கு தெரியல, கோயிலில் இருக்கிற மாதிரி தெரியுது. என் பையன் வந்து எங்கிட்ட இந்த திருநீர் அப்படின்னு கையில் கொடுக்குறான். அது வந்து முருகராக வந்து கொடுக்குற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 36 டைம் டெய்லியும் படிச்சிடறேன். இன்றைக்கும் படிச்சு இன்றைக்கும் படிச்சிருக்கேன். அனிதா சிஸ்டர்கிட்ட கன்வே பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி சொன்னான்னு சொல்லிடுங்க. உங்களுக்கும் நன்றி. ஸோ இந்த சகோதரிக்கு நம்ம பாராயணம் பாட்டு வந்து போட்டு விட்டுட்டு தூங்கும்போதெல்லாம் வந்து கனவுல வந்திருக்காரு. ஸோ இது எனக்கும் நடந்தது. இன்னொன்னு நான் கேட்காத போது வந்து எனக்கு கம்ப்ளீட்டா அந்த ஒரு வீடியோல என்ன வருதோ, அது அப்படியே வந்து ஒரு 2, 3 நாளைக்கு வந்து நைட்டு அது ஓடிட்டே இருந்தது. இது எனக்கு நடந்தது. அதேமாரி சஷ்டி கவசம் அ பாராயணம் வந்து மகாகந்த சஷ்டிக்கு மட்டும் இல்ல. நம்ம செவ்வாய், கிருத்திகை, அம் வெள்ளிக்கிழமையில அதேமாரி சஷ்டி அன்னைக்கு இது மாரி நம்ம தொடர்ந்து வந்து எப்ப வேணா நம்ம கேட்கலாம். ஒரு நாளைக்கு 6 தடவ இந்த மாரி ஏதோ ஒரு கவுண்ட் வச்சுட்டு, இல்லன்னா மாசம் மாசம் சஷ்டி அன்னைக்கு 36 தடவ இந்த மாரி நீங்க வந்து ஏதோ ஒரு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு நீங்க அத தொடர்ந்து கேட்கலாம். சரின்ட்டு நைட்டு தூங்குறப்போ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு உங்களோட பாட்டு போட்டு விட்டு கூடவே சேர்ந்து படிச்சுட்டு தூங்கிட்டு ஒரு 4 தடவை. நேற்றும் அதே மாதிரி தான் பண்ணேன். நேற்று அப்படியே கேட்டுகிட்டே தூங்கிட்டேன். ஃபோன் எப்போ ஸ்டாப் ஆச்சு எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் நைட்டு தூங்கினதுக்கப்புறம் யாரோ வந்து தட்டுன மாதிரி இருந்தது. நான் எனக்கு எனக்கு தோணுச்சு ஒரு வேளை முருகர் எழுப்பியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எந்திரிக்கல, தூக்கத்தில் நான் அப்படியே தூங்கிட்டேன். இதில் என்னன்னா, நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் விரதம் இருக்கேன் தான், நான் சாப்பிடல, நான் மிளகு விரதம் இருக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே ஒரு மிளகு சாப்பிட்டேன், நேற்று 2 மிளகு சாப்பிட்டேன். ஆனால் என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப தலைவலி, இந்த பீரியட்ஸில் வேறு இருக்கும்னு சொல்லிட்டு ஈவினிங்காக நான் வந்து சாப்பிட்டுட்டேன். ஓகே, சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு நான் சாப்பிட்டுட்டேன். சரி, இந்த மிச்ச நாளில் வந்துட்டு பகலில் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்துட்டு சாயந்தரமாக ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு சாப்பிட்டு நேற்று நைட்டு இந்த மாதிரி வந்து யாரோ தட்டின மாதிரி இருந்தது. இத்தனைக்கும் நான் வந்து பீரியட்ஸில் இருக்கிறேன். சாமி கும்பிடக்கூடாது இவ்வளோ தடவை சொல்லி அவர் என்னை வந்து தொட்டு எழுப்புனது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. எனக்கு இது மறந்தே போச்சு. உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்ததுக்கா. பீரியட்ஸ் போது முருகப்பெருமான் தேடி வருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வந்து இன்னொரு சாட்சி. இது மாரி இன்னும் கூட சில பேர் சொன்னாங்க. நான் எல்லாத்தையுமே வந்து நான் கமெண்ட்ல வந்தது எல்லாமே போட முடியல. ஆனா பீரியட்ஸ்ம்போது வந்து முருகப்பெருமான் இது மாரி தொட்டு எழுப்புறது அப்படிங்கிறது திரும்பியும் நடக்குது. அதாவது சூரசம்ஹாரத்துக்கு காலையிலே நான் கோயில் போயிட்டேன்னா, மார்னிங் ஒரு 9:00 போய் போயிட்டேன்னா, சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு நான் நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். அன்னைக்கு டே ஃபுல்லா அங்கேயே இருப்பேன், முருகன் கோயிலே இருப்பேன். அப்போ எனக்கு காலைல கிளம்பிட்டு இருக்கும்போது பூஜை பண்ணும்போது எனக்கு தோணுது, நான் வருஷம் சூரசம்ஹாரம் முடிஞ்சோடனே மாவிளக்கு காமிப்போம் இங்க நம்ம வீட்ல. அப்போ வந்து நான் நினைச்சேன், நான் வருஷம் மாவிளக்கு போடுறேன் இல்லையா, அப்போ நீ வந்து இந்த தடவை வந்து என்கிட்ட தட்டி கூப்பிட்டு மாவிளக்கு கேட்கணும். நீ வந்து சின்ன பாப்பாவா வந்தாலும் சரி, பையனா வந்தாலும் சரி, ஆனால் தட்டி கூப்பிட்டு என்கிட்ட மாவிளக்கு கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனால் எனக்கு அது ரொம்ப ஆசை. பட் அடுத்த செகண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உன்கிட்ட நான் இப்படி கேட்கறது கூட எனக்கு அருகது கிடையாது. நான் அப்போ இதெல்லாம் போயிட்டே இருக்குது. அப்போ சூரசம்ஹாரத்தப்போ நாங்கள் எப்பயும் நிற்கிற இடத்துல வந்து எங்களால் நிற்க முடியலன்ற கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே போனால் ஒரு குட்டி பாப்பா இருக்குது. ஏன்னா ஒரு குட்டி பையன், அவங்க அம்மாவா சொல்கிறாங்க இந்த சஷ்டியில் விரதத்தை பிடிச்சி பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓ அப்படியா, ரொம்ப ஹாப்பி. நான் அந்த டைமே என் கையில் வந்து சஷ்டி புக்கு இருந்தது. கிட்டத்தட்ட நான் 34 தடவை கிட்ட நான் படிச்சு முடிச்சிட்டேன். அந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு நின்று இருந்தாங்க, அவங்கள தட்டி தட்டி கூப்பிட்டே இருக்கான். அப்போ என்ன அறியாமல் எனக்கு ஒரு இது வருது, என்ன நான் என்ன தட்ட சொன்னால் அவங்கள தட்டுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு எனக்குள்ள நானே இது பண்ணிட்டு வேணுமே போய் பண்ணிட்டு. பட் அந்த குட்டி பையனை தொடவே இல்லை. அவனுக்கு இன்னும் 1-2 வயசு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணிட்டான்னா, என் கையில் இருக்கிற சஷ்டி புக்கை பிடிக்கிட்டு தரவே மாட்டேன்ட்டான். அவங்க அம்மாவும் இது பண்ணுறாங்க, பக்கத்தில் யாருக்கும் அது தரவும் இல்லை, இது பண்ணவும் மாட்டேங்கிறான். அப்புறம் நல்லபடியாக அப்புறம் சம்ஹாரம் முடிஞ்சது. நான் மாவிளக்கு போட்டேன், எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்தது. அப்போ வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்னை வந்து ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து என்னை யாரோ தட்டி கூப்பிட்டாங்க. திரும்பி பார்க்கும்போது அம்மாவும் பொண்ணும் நின்றுட்டு இருந்தாங்க. மாவிளக்கு கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு அது அந்த ஒரு பரபரப்பில் நான் அதை நோட்டீஸ் பண்ணவே கிடையாது. ஐ வாஸ் ஹாப்பி, ஃபைன், சரி அவங்க வந்து தட்டி இது பண்ணிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் தட்டினது வந்து குழந்தையா அம்மாவான்னு தெரியலையே அப்படின்னு அந்த ஒரு பரபரப்பில் நான் அதை பற்றி யோசிக்கவும் எல்லாரும் கூப்பிட்டேன். காலையில் அப்புறம் தான் எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் தோணுச்சு, என்னை வந்து அவங்க அம்மா தட்டலை. ஏன்னா பெரியவங்க தட்டியிருந்தாங்க நம்ம ஷோல்டர்லேயோ அப்படி தானே தட்டுவாங்க. ஆனால் என்னை தட்டி கூப்பிட்டது வந்து என்னோட ஹிப் கிட்ட தான் தட்டி கூப்பிட்டது வந்து என்னோட ஹிப் கிட்ட தான். அதை நான் அடுத்த நாள் மார்னிங் தான் நான் அதை ரியலைஸே பண்ணேன். ஆஹா, அது வந்து குழந்தை தான் நம்மளை கூப்பிட்டுருக்கு, அப்போ முருகன் தான் நம்மகிட்ட வந்து. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்தக்கா எப்படி இருக்கீங்க? நான் மேதா பேசுகிறேன். உங்ககிட்ட நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னேன்ல, எனக்கு குழந்தை பிறந்துருச்சுக்கா. செகண்ட் பேபி, கேர்ள் பேபி பிறந்திருக்கு. அக்டோபர் 27 பிறந்துச்சு. நீங்கள் கொடுத்த திருப்புகழ் புக்கில் இந்த செகமாயி திருப்புகழ் படிச்சுக்கிட்டே இருப்பேன், இந்த வேல்மாறல் படிச்சுக்கிட்டே இருப்பேன். எல்லாருமே சொல்கிறாங்க, நீ இப்படி முருகனாக கூப்பிட்டு சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரத்து அன்னைக்கு குழந்தை பெற்றிருக்க அப்படின்னாங்க. நார்மல் டெலிவரி தான். ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அக்கா. லேபர் வார்ட்லேருந்து வந்த உடனே எல்லாரும் என்னை முதல் கேட்ட கேள்வி இதுதான், இப்படி முருகனாக கூப்பிட்டு இப்படி குழந்தை சஷ்டி அன்னைக்கு பிறந்திருக்குன்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற இந்த திருப்புகழ், அப்புறம் அந்த வேல்மாறல் இதெல்லாம் இப்போ நான் படிக்கிறது பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இருந்தும் இது என்னென்ன படிக்கணும்ப்பா நான் சொன்னேன். இந்த மாதிரி ரியல் சாய் மிராக்கிள் இருந்து
அனிதா கிட்ட இருந்து தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த வேல் கிஃப்டா கொடுத்தாங்க. இந்த குழுக்கள்ல தேர்ந்தெடுத்து வந்தது. அடுத்து திருப்புகழ் ஒரு பெரிய வேஸ்ட், அதை எடுத்து அவங்க சிம்பிளிஃபை பண்ணி அக்கா இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னவங்க எங்க வீட்டுல நாங்களும் அந்த மாதிரி படிக்கிறோம் அப்படின்னாங்க. இப்போ எனக்கு நடக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் எங்க வீட்டுல திருப்புகழ் எப்படி படிக்கணும் என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான் அனிதா அக்கா சொல்றேன். இப்போ எனக்கு பேபி பிறந்து ஒரு 5 days 6 days ஆச்சு. நான் எப்படியாவது உங்களுக்கு தகவல் சொல்லணும்னு சொல்றேன். ரொம்ப மனசு நிறைஞ்சு சொல்றேன். நிஜமாவே நீங்க இப்படி திருப்புகழ், வேல்மாறல் முருகனை பத்தி, சாய்பாபாவை பத்தி இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவலானதை நீங்க ஸ்ப்ரெட் பண்றது எல்லா கிரேஸ் கிரெடிட் எல்லாமே உங்களுக்கு தான். ஆனா அலிவல் வார்ட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட உங்களை நான் நினைச்சிட்டே இருந்தேன். அந்த புக்கு இந்த இதை பத்தி எல்லாம் யாருக்கும் எந்த ஐடியாவும் இருக்காது. நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி அதை நாங்க பார்த்து இது பண்ணனால நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆல் கிரெடிட் கோஸ் டு யூக்கா. உங்ககிட்ட சொல்றதுக்காக அடிச்சேன், மெசேஜ் பண்ணுவோம்னு போட்டேன். இந்த வாய்ஸ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப திருப்தியா இருந்தது. ஏன்னா இது நம்ம போட்ட புக்குங்கிறத விட இது அவரோட புக்கு இல்லையா? ஸோ அவர் எங்கெங்க போய் இந்த புக் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது செஞ்சுட்டே தான் இருக்கு. அது இன்னும் நெறைய பெண்டிங் ஆயிடுச்சு. புக்கு மிராக்கிள்ஸ் வந்து இனி வர வீடியோலாம் வந்து நெறைய இன்னும் சொல்லுவேன். ஸோ சஷ்டி அன்னைக்கு வந்து அழகா ஒரு குழந்தை பிறந்து டெலிவரி வார்ட்லேருந்து இப்படி ஒரு மெசேஜ் கேட்கும்போது, அது வந்து உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சிஸ்டர், நானும் கந்த சஷ்டி விரதம் எடுத்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 6 days வந்து 36 டைம்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு நானும் விரதம் எடுத்தேன். இந்த வீடியோ வந்து எங்கள் வீட்டில் வந்து சிசிடிவி வச்சுருக்கோம். அதில் வந்து பூஜார ஜன்னல் தெரியும் பாருங்க, அதுதான் எங்கள் வீட்டோடது. அதுக்கிட்ட இதுக்கு முன்னாடி ஜன்னல் கிட்ட ஒரு தடவை பார்த்துருக்கேன். பட் அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் இன்னைக்கு அதாவது நாங்கள் லைவ்ல கேமரா வச்சு விட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இது வந்து லைவ்லயே நம்ம அதாவது டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போதான் இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதை என்னால் இப்போதான் எடுக்க முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கிடச்சிச்சு. அதை எடுத்து உங்களுக்கு அனுப்பணும்னு நினச்சேன். என்னால் அதை எடுக்க முடியல. அப்போ திரும்ப கிடைக்காம போயிடுச்சு. பட் இது என்னன்னா அங்கே எதுவுமே லைட் இல்லை, ஆஃப் ஆயிருக்கு. அந்த சந்துக்குள்ள மாதிரி இருக்கும். அங்கே கேமரா மட்டும் தான் இருக்கும். பட் அந்த பூஜை அறையில் அது வழியா முருகர் வந்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டே இருக்கும். பட் எனக்கு தெரியல. பட் இந்த ஒளி எங்க இருந்து வருதுன்னே தெரியல. எங்க ரூம்ல பூஜை ரூம்ல உள்ள லைட்டு கூட ஆஃப்ல தான் இருக்கும். இது பாருங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இது மாரி எங்கேயும் பார்த்ததில்ல ஆக்சுவலி. இது டெக்னிக்கலா எப்படி யோசிச்சு பார்த்தாலும், இது எப்படின்னா, அந்த வெளிச்சம் ஒரு ஃபர்மா ஒரே இடத்துல நிலையா இருந்தாலும், சரி எங்கிருந்தோ வந்திருக்கும் போல அப்படின்னு நினைக்கலாம். அது பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிட்டே இருக்கும். அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் ஆயிட்டே இருக்கும். இது வந்து நான் 1.5x ஸ்பீட்ல வச்சிருக்கேன். உங்க டைம் சேவ் பண்றதுக்காக. ஆ அது வந்து அப்படியே கிராஜுவலா பார்த்தீங்கன்னா, அது அப்படியே வளர்ந்து ஷேப் பார்த்தீங்களா, மாறிட்டே இருக்கும். இது எந்த மாதிரி வந்து இப்படி ஒரு சோர்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவங்க சொல்ற மாரி முருகப்பெருமான் அது வந்து பூஜை அறைக்கிட்ட அப்படிங்கிறாங்க. அந்த ஜன்னல் வந்து பூஜை அறைக்கிட்ட. ஸோ அது வழியா வந்துட்டு போனாரா அப்படிங்கிறது உண்மையா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிஜமா. இந்த மாரி நீங்க ஏதாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நம்ம பார்த்துராத ஒரு வகையில ஒரு வித்தியாசமான விஷயமா இருந்தது. அதனால சரி உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு பண்ணேன். ஹாய் சிஸ்டர், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பற்றி சொன்னதுக்கு அது என் லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சை ஏற்படுத்தியிருக்கு சிஸ்டர். டைப் பண்ணி அனுப்பலாம்னு தான் நினச்சேன். டைப் பண்ணி அனுப்புனா புரியுமான்னு தெரியல. அதனால் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன். தயவு செஞ்சு மக்களுக்கு இதை சொல்லுங்கள். எனக்கு வந்து பிறவிலேயே வந்து நரம்பு தளர்ச்சி, அதாவது நரம்பெல்லாம் டைட்டாக இருக்கும். உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் கால்லாம் அப்படி வலிக்கும். கால் எடுத்து வைக்கவே முடியாது. நான் தேய்ச்சி தான் நடப்பேன் சிஸ்டர். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் சஷ்டி விரதம் இருந்தது எனக்கு என்னோட கால் நரம்பு தளர்ச்சி வந்து சரியாகணும்னு நினச்சி தான் நான் இருந்தேன். கரெக்டாக சூரசம்ஹாரம் அன்னைக்கு பயங்கரமான முதுகு வலி. முதுகு தண்டுலேருந்து தான் அந்த வலியை ஆரம்பிக்கும். பயங்கரமான முதுகு என்னால் தாங்கவே முடியல. அதோடையே சஷ்டி கவசம் நான் படித்தேன். அப்படியே அழுதுகிட்டே படித்தேன். அவ்வளோ வலி தாங்கிட்டு நான் படித்தேன் சூரசம்ஹாரம் அன்னைக்கு. படித்து முடித்து திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்து படித்து முடிச்சதுக்கப்புறமே மறுநாளே எனக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சது. என்னென்னா நரம்பெல்லாம் லூஸ் ஆகிடுச்சு. லூஸ் ஆகி எனக்கு வந்து உட்காரும்போதும் எந்திரிக்கும் போதும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்னால் நம்பவே முடியல. என்ன சொல்கிறதுன்னு தெரியல சிஸ்டர். அழுக வருது. அந்த மாதிரி ஒரு ஃபீல். முருகர் இருக்காரு சிஸ்டர். முருகர் எனக்கான வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. என்னோட வேண்டுதலே வந்து நீ இப்படி என் காலை நீ சரி பண்ணி கொடுத்தேன்னா, என்னோட பிரச்சனை, நீ உடம்பு பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்தேன்னா, நான் வந்து அனிதா சிஸ்டர் கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். அந்த மிராக்கிளை வந்து நான் ஷேர் பண்ணுவேன். உன்னோட புகழை வந்து பரப்புவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த விரதமே இருந்தேன். நீங்கள் எப்போ என்னோட மிராக்கிளை ஷேர் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணுங்க சிஸ்டர். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஷேர் பண்ணுங்கள். மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். பிறவி நோயாக இருந்தாலும் முருகர் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மனசார கும்பிட்டா, மனசார நம்புனா அதை வந்து மாற்றுவார். எனக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது என் உடம்புல. கந்தசஷ்டி கவசத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது சிஸ்டர். நேற்று படுக்கும்போது கூட மனசுக்குள்ளே அந்த வரியே ஓடிட்டு இருந்தது. திருக்கல்யாணம் அன்னைக்கு அவ்வளோ அழகாக இருந்தார் முருகர்.
தயவு செஞ்சு சொல்லுங்க எல்லாருக்கும். பிறவி நோயா இருந்தாலும் அவர் சரி பண்ணி கொடுப்பாரு. இப்போ என் உடம்புல வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியுது. என்னால் நல்லா நடக்க முடியுது சிஸ்டர். நேற்றெல்லாம் கோயிலில் நான் அப்படி நடப்பேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ அவ்வளோ ஒரு சக்தி வந்த மாதிரியே இருந்தது. காலில் எனக்கு சரியானது. இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியும். நரம்பெல்லாம் லூஸாக இருக்குது. உட்காந்து எந்திரிக்கும் போதும் நல்லா இருக்குது, நடக்கும் போதும் நிற்கும் போதும் நல்லா இருக்குது. என்னால் நிற்கவே முடியாது சிஸ்டர், அவ்வளோ தடுமாற்றமாக இருக்கும். ஆனால் இப்போ நான் நல்லா நிற்கிறேன், எங்கள் அம்மாட்ட காமிக்கிறேன், பரவாயில்ல இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கந்தசஷ்டி கவசத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் வீடியோவில். அதே மாதிரி சூரசம்ஹாரம் அன்னைக்கு எனக்கு பேக் பெயின் வந்துச்சுல்ல சொன்னேன்ல சிஸ்டர், எனக்கு வந்து பீரியட்ஸ் வர மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா உங்கள் வீடியோக்கு வர கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது 10 days முன்னாடியே பீரியட்ஸ் வந்துருச்சு. கரெக்டாக எனக்கு சஷ்டி ஆரம்பிக்கும் போது எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் ஒரு பயம், ஒருவேளை பீரியட்ஸ் வந்துடுமோ அப்படின்றது பயம். ஒரு நாள் தானே, பீரியட்ஸ் வரக்கூடாது. ஆனால் பீரியட்ஸ்க்கான எல்லா சிம்டம்ஸுமே இருந்துச்சு. அந்த வழியோட தான் நான் படித்தேன். கடவுளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் படித்தேன். ஆனால் வரல, பீரியட்ஸ்க்கு வரவே இல்லை சிஸ்டர், இப்போ வரைக்கும் வரல. ஆனால் பீரியட்ஸ்க்கான எல்லா சிம்டம்ஸும் இருந்துச்சு. கடவுள் வந்து நீ என்னை பார்க்க வந்திருக்கல பாரு அப்படின்னு சொல்லிட்டு பீரியட்ஸும் வரல. பொதுவாக பார்த்தீங்கன்னா கர்மா வந்து இந்த மாதிரி நோயா, பிறவி நோயா அல்லது பரம்பரை நோயா வந்து வெளிப்படும் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு பிறந்த குழந்தை வந்து இன்னசென்ட்டாக பிறக்குது. ஆனால் எந்த பாவம் அறியாத அந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி பிறவி நோய், பரம்பரை நோய் எல்லாம் வருது அப்படின்னா அது காரணம் நம்மளுடைய முன்னாடி ஜென்மத்து கர்மா தான். இந்த கர்மாவை வந்து நம்ம அழிக்கவே முடியாதா அப்படின்னு பல வீடியோக்களில் வந்து பேசியிருக்கோம். இல்லை கடவுளோட காலை இறுக்கமா பிடிச்சிக்கோங்க, அது கண்டிப்பாக அவரோட துணையோடு அதை கழிக்க முடியும் அப்படின்னு நானும் வந்து பல தடவை பேசியிருக்கேன். அதே மாதிரி எத்தனையோ விரதம் இருக்க முடியல அப்படின்னா கூட இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை வர இந்த மகா கந்த சஷ்டிக்கு நீங்கள் விரதம் இருங்க. உங்களால் வந்து உணவு முறைப்படி, அதாவது உங்களால் பட்னி இருந்து விரதம் இருக்கலை அப்படின்னா முருகப்பெருமான் எடுத்து கொடுத்தா இந்த விரதம் இருங்க, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது, அப்படி மிளகு விரதத்தை விட இது சிறந்தது அப்படின்னும் நான் பேசினேன் இல்லைங்களா கந்த சஷ்டிக்கு முன்னாடி. இப்போ இது எல்லாமே முருகப்பெருமான் இவங்களோட சகோதரர் விஷயத்தில் உண்மையாக்கிட்டார். அவருக்கு மட்டும் அது சொல்லலை, அவர் மூலமாக இந்த வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நம்ம எல்லாருக்கும் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு அவர் எடுத்து சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். நம்ம கடவுளை நம்பினால், கடவுளின் கால்களை இறுக பிடித்து கொண்டால், கடவுளை பற்றி புகழ்ந்து பாடினால், இந்த மாதிரி அந்த நம்பிக்கை அப்படிங்கிற துளி கூட விடாமல் இருந்தால் நம்மளுடைய கர்மாவை கழிக்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு கந்த சஷ்டியினால் தலைகீழாக மாற்ற முடியும். ஒரு 48 நாள் விரதத்தினால வந்து கண்டிப்பாக மாற்ற முடியும். ஸோ இந்த நம்பிக்கை வந்துட்டும் விடவே கூடாது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அவங்களோட சூழ்நிலையில் வந்து எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான ஒரு வியாதி. ஆனால் ஒரு சஷ்டி விரதத்தினால வந்து இவ்வளோ தூரம் அவங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய நம்பிக்கையை குறிக்குது ஆக்சுவலி. பக்கம் நம்மளுடைய பக்தி, நம்மளுடைய சின்சியாரிட்டி, நம்ம முருகனுக்காக என்ன முயற்சி எடுக்கிறோம். திரும்பியும் சொல்கிறேன் பாருங்களேன், நம்ம வந்து இது சக்ஸஸ் ஃபெயிலியர் கிடையாது. நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க அப்படிங்கிறது தான். ஸோ மனசார நம்ம ஆத்மார்த்தமாக ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் நம்பிக்கையும் சேர்ந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான். அதுதான் வாழ்க்கையை வந்து மாற்றும். சகோதரியோட இந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை, நான் உட்பட. இன்னும் பாருங்க, இன்னும் அடுத்தடுத்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய நம்ம காதில் வரப்போகுது. அதே மாதிரி உங்களுக்கும் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களை அறியாமல் வரும். 6 மாதத்துக்கு அப்புறம், 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் அந்த சேஞ்ச் ஓவரை வந்து கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. ஸோ இப்போது கடைசியாக இன்னும் ஒரு வாய்ஸ் வந்து நம்ம கேட்டுட்டு வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்களா, அங்கே ஊதுவத்தி மேலே பாருங்கள் ஒரு வேல் எப்படி அழகாக தோன்றிருக்கு அப்படின்னு. ஸோ சகோதரி டெய்லியும் 6 பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நம்மளுடைய பாராயண வீடியோவை வந்து கந்தசஷ்டி பாராயண வீடியோவை போட்டு விட்டுட்டு தான் அவங்க அபிஷேகம் எல்லாமே பண்ணுவாங்க போல இருக்குது. 6 வாட்டி அப்பயே ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமான காட்சிகள் வந்திருக்கு. அதில் இது வேல் வந்ததும் சரி, இந்த வேல் மேலே விபூதி அர்ச்சனை பண்ணும்போது விபூதியாலே பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி வேல் உருவாயிருக்கு, அதுவும் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ இதோட அடுத்த பார்ட் வந்து மறுபடியும் நான் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.